பிறந்தநாள் காணும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி சி ஜோசப் விஜய் அவர்கள் பர்த்டே முன்னிட்டு இங்கே நம்ம தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் மத்திய பகுதி சார்பாக ஒரு மிகப்பெரிய அன்னதான திட்டம் பண்ணுறோம். இதை நிகழ்ச்சி ஏற்பாடு சார் பண்ணுறாங்க. அவங்க முருகநாதன் சார் பண்ணுறாங்க. அவங்களும் அவங்க சன் ராகுல்நாதனும் சேர்ந்து இந்த பெரிய அன்னதான திட்டம் நடத்துகிறாங்க. இங்கே பார்த்தா பகுதி நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க. அண்ணன் கிரியை கலந்துருக்காங்க, வெங்கடேசன் கலந்துருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே சிஎம். வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தாம்பரம் பகுதி மக்கள் அனைவருடைய வாழ்த்துக்களும் நல்ல எண்ணத்தோடு ஆட்சி செய்யும், ஊழலற்ற ஆட்சி செய்யும் தளபதி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். தாம்பரம் பகுதி மக்களுக்கு மார்க்கெட் பகுதியில் சண்முக ரோட்டில் மக்கள் அனைவருக்கும் இன்னைக்கு 2000 பேர்களுக்கு அன்னதானம் திட்டம் இப்போ நடைபெற உள்ளது. அனைவருக்கும் என்னுடைய மனமகிழ்ந்த வாழ்த்துக்கள். இதை ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களும் சேர்ந்து செய்கிறோம். கிரி, வெங்கடேசன் மற்றும் ஜோசுவா சுந்தர், வட்ட செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. மந்திரி சரத்குமார் அவர்களுக்கும் அவரோட ஆசையோடு இது நடைபெறுகிறது. அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி, மிக மிக நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். புதிய மாற்றத்திற்கான தேர்தலில் மிக அதிகமான இடங்களை பெற்று தமிழர்கள் அனைத்து மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதி விஜய் அவர்களின் இந்த பிறந்தநாள் விழா தமிழ்நாடு மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் மிக அருமையாக கொண்டாடப்படுகிறது. தாம்பரத்தின் சார்பாக தாம்பரத்தின் மக்கள் நல சேவகர் அண்ணன் திரு முருகானந்தம் அவர்களின் தலைமையில், அவர் மகன் திரு ராகுல்நாதன் டாக்டர் அவர்களின் தலைமையிலும், தாம்பரத்தின் பகுதி செயலாளர் ஜோசுவா சுந்தர் அவர்களின் தலைமையிலும், வட்ட செயலாளர் சதீஷ் அவர்களின் தலைமையிலும், என் பாசமிகு தம்பி சரத்குமார் அவர்கள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் ஆசையுடன், மார்க்கெட் பகுதி கிரி அவர்களின் ஆசையுடன் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அன்னதானம் ஒரு 2000 பேருக்கு வழங்கப்படுகிறது. என்றென்றும் இனிமேல் தமிழ்நாட்டின் விஜய் அவர்கள் மட்டும்தான் முதலமைச்சராக இருப்பார்கள். பல நலத்திட்ட உதவிகளையும் தொலைநோக்கு பார்வையும் நிதி ஆதரவு கூட்டத்தில் மத்திய சர்க்காரே வியந்தபடி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். 2031 15 டிரில்லியன் கோடி இலக்கை தமிழ்நாட்டுக்காக வளர்ச்சிக்காக வைத்திருக்கிறார். அவருடன் நாங்கள் என்றும் துணை நிற்போம். நிரந்தர முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.